ஒரு நாட்டை ஆளும் அரசன் ஒருவனிடத்தில் அந்த நாட்டின் சிற்பி 4 பொம்மைகளை கொண்டு வந்து தருகிறார். அரசன் கோபமாக, நான் என்ன சின்ன குழந்தையா இதை வைத்து விளையாடுவதற்கு என்று கேட்கிறார். சிற்பி, இல்லை அரசே, இது நம் வருங்கால ராஜாவுக்கு, அதாவது நம் இளவரசருக்கு என்கிறார். இந்த பொம்மைகளில் சில விசேஷங்கள் உண்டு. 4 பொம்மைகளின் ஒரு பக்க காதில் ஓட்டை இருக்கிறது பாருங்கள் என்றார். அரசர், இதில் என்ன விஷயம் இருக்கிறது என்று கேட்கிறார். முதல் பொம்மைகளை அரசனிடம் கொடுக்கிறார் சிற்பி. கூடவே ஒரு மெல்லிய சங்கிலியும் கொடுத்து அதன் காதில் இருக்கும் ஓட்டையில் விட சொல்கிறார். சங்கிலி மறுபக்கமாக காதின் வெளியே வருகிறது. சிற்பி சொல்கிறார், மனிதர்களில் சிலர் நாம் எதை சொன்னாலும் இப்படிதான் இந்த காதில் வாங்கி அந்த காதில் வழியே அனுப்பிவிடுகிறார்கள் என்கிறார். 2வது பொம்மையை கொடுத்து அதையே திருப்பி செய்ய சொல்கிறார். அந்த பொம்மையின் சங்கிலி வாய் வழியே வருகிறது. இந்த மாதிரி மனிதர்கள் எதை சொன்னாலும் அடுத்த நொடியே வெளியே பரப்பி விடுவார்கள் என்கிறார். பிறகு 3வது பொம்மையை கொடுத்து மீண்டும் அதையே செய்ய சொல்கிறார். இதில் சங்கிலி வெளியே வரவே இல்லை. சிற்பி இவர்களிடத்தில் எதை சொன்னாலும் உள்ளேயே தான் இருக்கும் என்று கூறுகிறார். அப்பொழுது இதில் யார்தான் சிறந்த மனிதர் என்று அரசர் கேட்கிறார். என் கையில் இருக்கும் இந்த 4வது பொம்மை தான் சிறந்த மனிதன் என்று சிற்பி கூறுகிறார். அரசன் பொம்மையின் காதின் வழியே சங்கிலியை விடுகிறார். மறுபக்க காதின் வழியே வெளிவருகிறது. சிற்பி மீண்டும் செய்ய சொல்கிறார். 2ஆம் முறை வாயின் வழியே சங்கிலி வருகிறது. 3ஆம் முறையும் வரவே இல்லை. சிற்பி, 4வது பொம்மை போன்ற மனிதர்கள்தான் நம்பகமானவர்கள். அவர்களை முழுமையாய் நம்பலாம். எங்கு பேச வேண்டும், எங்கு பேசக்கூடாது என்பதை அறிந்து எங்கு அமைதி காக்க வேண்டும், எங்கு அமைதி காப்பார்கள் என்று விளக்கம் கூறினார். ஆம், நாம் 4வது பொம்மையை போல் இருக்க வேண்டும். மற்ற 3 பொம்மைகளைப் போல் இருப்பவர்களையும் ஏற்றுக்கொண்டு சகித்து போக வேண்டும். ஞானத்தோடு நாம் ஒவ்வொரு காரியங்களும் செய்ய அழைக்கப்படுகிறோம். கொலேசியர் 4:5 சொல்கிறது, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆம், இப்படிதான் நாம் எங்கே பேச வேண்டும், எங்கே பேசக்கூடாது, எங்கே அமைதியாக இருக்க வேண்டும், எங்கே நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஞானம் இன்று நமக்கு வேண்டும். அந்த ஞானத்தை நாம் பெற்று அதன்படி நாம் நடப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.